இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 12th சம். இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் பார்க்? ஒரு ரெக்டாங்குலர் பார்க் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதோடைய பெரிமீட்டர் வந்து 320 மீட்டர்னும், ஏரியா வந்து 4800 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி. அதனுடைய ஏரியா வந்து 4000 டோட்டலாக நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது 4800 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதனுடைய பெரிமீட்டர், அதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 மீட்டர் இருக்குது. அப்படின்னா அந்த அந்த பார்க்கோட லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எல் எவ்வளவு, பி எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும், லென்த் அண்ட் பிரெத். ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் பார்க்கோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 320 மீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? 2 × L + B. இதுதான் நம்மளுக்கு 320 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரியா ஃபார்முலா என்னது? L × B. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4800 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து இது ரெண்டும் ஆக்சுவலாக இருக்குது இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 × L + B = 320. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா L + B = 320/2 இல்லையா? ஸோ L + B = 1:160 வந்துருச்சு. இதில் எல்லுக்கு பதிலாக 160 - பின்னு எழுதிக்கலாம். இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ L = 160 - B × B = 4800. ஸோ 160B - B × B, B² = 4800. ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ளஸ்ஸாக இங்கே கொண்டு போகும்போது +B² - 160B + 4800 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4800 வேணும், ஆட் பண்ணால் -160 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 48 வருதுன்னு பார்க்கணும். 12 4s. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ப்ளஸ் வந்துடுது. இதுவும் இதையும் ஆட் பண்ணுங்கள். மைனஸ் போட்டால் -160. ஸோ B - 120 B - 40 = தான் 0. ஸோ B = 120, அப்படி இல்லைன்னா B = 40. 2 பிரெத்து கிடச்சிருக்கு. அப்போ 2 லென்த்து கிடைக்கும் இல்லையா? ஸோ லென்த்து கண்டுபிடிக்கும் போது 160 - பிக்கு பதிலாக 120 போடும்போது L = 40 மீட்டர்னு கிடைக்கும். இன்னொன்று -40 போடும்போது L = 120 மீட்டர் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சராக எழுத போகிறோம். இப்போ L வந்து நம்மளுக்கு வந்து 40 மீட்டராக இருக்குன்னா பிரெத்து வந்து 120 மீட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா L வந்து 120 மீட்டராக இருக்குது அப்படின்னா பிரெத்து வந்து 40 மீட்டர். இந்த 2 மெஷர்மெண்ட்டில் தான் அந்த பார்க்கோட சைஸ் வந்து இருக்கணும். ஸோ நவ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பார்க், ரெக்டாங்குலர் பார்க் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு ஃபார்முலாவிலேருந்து L = சம் எடுத்துக்கிறோம். அதை இன்னொரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி B கண்டுபிடிச்சிட்டோம். அந்த Bயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது L கிடச்சிச்சு. ஓகே, ஸோ வெரி ஈஸி ஒன். தேங்க்யூ.